எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அதை தொடர்ந்து கேள்விகளை பார்ப்போங்க. நாளைக்கு கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. 2 நாட்களா பேசாதனால நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாடா டெக்னாலஜிஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவென்யூ இயர் ஆன் இயரும் குறைஞ்சிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2% பக்கமா குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் ஒரு 3.2% விழுந்திருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இயர் ஆன் இயர் ஒரு 5% ஏறி இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் 10% பக்கமா கீழே இறங்கியிருக்கு. புவரான ரிசல்ட்ஸ் தான். அது இறங்கினாலும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாடா டெக்னாலஜிஸோடைய 52% ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸ்ல தான் இருக்கு. நம்ம அந்த சைடு போக தேவையில்லை. அடுத்து HCL எடுத்துக்கிட்டோம்னா மியூட்டடான growth தாங்க. ரெவன்யூ growth வந்து ஒரு 8% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் 0.3% தான் ஏறி இருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10% பக்கமா குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் குறைஞ்சிருக்கு. நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம். வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் ஐடியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஒரு 3% 4% இறங்கி இருந்தாலும் விட்டுறது நல்லது. இப்போதைக்கு கம்பெனி வந்து இன்ட்ரிம் டிவைடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 12 ரூபாய் ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க கெட்டியா இருக்கமா பிடிச்சிக்கலாம். இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கலாங்க. அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க் உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பூரா தாங்க இருக்கு. ரெவன்யூ 87%, 89% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. 193 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனியே அதை சொல்லியிருக்கிறாங்க. மெட்டீரியல் காஸ்ட் அதிகம், லேபர் காஸ்ட் அதிகம், ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். ஓவராலாவே காஸ்ட்லியான பிசினஸ்ங்க அந்த கம்யூனிகேஷன், தென் ஏர்லைன்ஸ் எல்லாமே. அதனாலதான் அந்த சைடு போக வேணாம்னு சொல்லுவோம், டாடா குரூப் கம்பெனியா இருந்தாலும் கூட. பட் ஏற்கனவே ஒரு சில நண்பர்கள் மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 5-6% மேல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ விலை கன்சிடர் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே கன்சிடர் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு, அதனால சொல்றேங்க. ஃப்ரெஷ்ஷா நான் என்டர் ஆக மாட்டேன் எப்பொழுதுமே. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் எடுத்துட்டோம்னா ஷேர் பிரைஸ் கொஞ்சம் ஏறி இருக்கிற மாதிரி எனக்கு செய்திகள் கிடைச்சிருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா, Q4 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப லாஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ரெவன்யூ 50% இறங்கி இருக்கு. அவங்க ஏதாவது காரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏத்துவாங்க. நம்மள மாதிரி குட்டி குட்டி இன்வெஸ்டர்ஸ் உள்ள போய் மாட்டிக்கூடாது. டு பி ஃப்ராங்க், கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் வைடன் ஆயிருக்குங்க. இயர் ஆன் இயர் 428 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 865 870 கோடிக்கு பக்கமா லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயுமே லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் ஓலா எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போமே. ஸ்ட்ராங்கான காம்படிஷனுங்க. டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர், ஹீரோ கூட விட்டுங்களேன். டிவிஎஸ், பஜாஜ்ல இருந்து ஓலாவுக்கு பயங்கர காம்படிஷன். ஏத்தனும் இப்ப மேல ஏறி வர்றாங்க. ஹீரோவும் அக்ரஸிவா போவாங்க. ஸோ ஓலாவுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் தான். அடுத்து வின்ஃபாஸ்ட் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். வியட்நாம் பேஸ்டு கம்பெனி VF6, VF7 அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் ஷோரூமை சென்னையில போட போறாங்க. தென் புக்கிங் VF6, VF7க்கு ஜூலை 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் பல இடத்துல இருந்து வருதுங்க. அடுத்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 76 மாதங்களுக்கு அப்புறம் விலைவாசி உயர்வு அப்படின்றது கம்மியா உயர்ந்திருக்குங்க. 2.1% உயர்ந்திருக்கு ஜூனை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து 2வது மாசமா 3% கீழே விலைவாசி உயர்வு இருந்திருக்குங்க. தொடர்ந்து 5வது மாசமா 4% கீழே, அதாவது RBIயோட டார்கெட் அப்படின்றது 4% கீழே இருக்கணும் இன்ஃபிளேஷன் அப்படின்றது. ஸோ கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ், தொடர்ந்து 5 மாசமா இந்த 4% கீழே இன்ஃபிளேஷன் இருக்கு. ஃபுட் இன்ஃபிளேஷன் நெகட்டிவ்ல போயிருக்குங்க. இது வந்து ஜான் 2019க்கு அப்புறம் இப்பதான் ஃபுட் இன்ஃபிளேஷன் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பூரா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அந்த கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி ஹைக் இருக்கணும். சேலரி ஹைக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ப்ரெஷர் வந்து கடைசி 1 இயராவே இருக்கு ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். அவங்க செலவுகளை குறைச்சிருவாங்க. ஓவராலா இன்ஃபிளேஷன் குறைஞ்சாலும் இந்த நுகர்வு அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ஸோ எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்க அந்த ஃபேஸ் வந்து கண்டினியூ பண்ணுது அப்படின்றது தாங்க எனக்கு புரியுது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப. அடுத்து கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் MD, ED 2 பேருமே வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஜூலை 16 நாளையில இருந்து ராகவேந்திரா அவர்கள் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா இருந்தவர் வந்து அடுத்த 3 மாசத்துக்கு MD CEOவா இருப்பாரு. அதுக்குள்ள அடுத்த CEO வந்துருவாருங்க. ஸோ கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன், ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போர்டு தான். நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா 1, 2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு முக்கியமான அப்டேட்ங்க. நான் எதிர்பார்த்தது தான். செப்டம்பர் 2023ல இருந்து நான் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. FIIs ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா குவார்டர் பை குவார்டர் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25ல 4.22% இருந்த FIIஸோட ஸ்டேக் இப்ப, அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல 4.58 கூடி இருக்கு.
அதாவது 0.23 0.5 ஆரம்பிச்சு இப்போ 4.5 வரைக்கும் எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்மையிலே நல்ல செய்தி. ஓவராலா எஃப்ஐ ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ல, அதாவது ஜூலை 11 ஜூலை 14 ரெண்டையுமே எடுத்துக்கிட்டோம்னா 2 நாளுமே நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க எஃப்ஐஐஸ். ஜூலை 11 ஒரு 5100 crores பக்கமா, ஜூலை 14 ஒரு 1600 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் மறுபடியும் வேலையை காட்டினாங்க அப்படின்னா மார்க்கெட் பயங்கரமா கீழே விழும். இன்னைக்கு லைட்டா பவுன்ஸ் பேக் ஆயிருக்குங்க. மேபி ஹீரோ மோட்டர் கிராப் ஒரு சில நிறுவனங்கள்னால மேலே ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னுமே மார்க்கெட் கீழே போறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்து ஹீரோ மோட்டர் கிராப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சீஃப் பவன் முஞ்சால் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்ல குறிப்பா யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் இங்க எல்லாம் என்டர் ஆகும் Q2 ஃபினான்ஷியல் 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹீரோ மோட்டர் கிராப்க்கு நல்ல அப்டேட். ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவங்களோட சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது 43% கூடியிருக்குங்க. அதாவது சவுத் ஏஷியால இருந்து லட்டின் அமெரிக்கா வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யூரோப்லயும் நாங்க என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு சிக்னிபிகண்டான போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏத்தர் எனர்ஜில. தென் யூஎஸ் கலிபோர்னியா யூஎஸ்ல ஜீரோ மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோடையும் அவங்க டைப் போட்டிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்றாங்க. தென் இந்தியாவில் எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட் யூஎஸ் மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு 500 கோடிக்கு பக்கமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோவோட மேலிடம் இந்த மாதிரி வரிசையா நல்ல செய்திகளை சொன்னதுனால இன்னைக்கு ஹீரோ பயங்கரமா ஏறி இருக்கு. பட் மறுபடியும் கீழே வரும், வர்றப்ப கன்சிடர் பண்ணலாம். பட் இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா வழக்கம் போல ட்ரம்ப் அவர்கள் தான் நியூஸ்ல முக்கியமா இருப்பாரு. ரஷ்யா மேல 100% டேரிஃப் போடுவேன், யுக்ரைன் வார நிப்பாட்ல அப்படின்னா 50 days டைம் கொடுத்துருக்காரு, இல்லாட்டி 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சைனாவோட எக்கனாமிக் டேட்டா வந்துருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. 5.2% க்ரோ ஆயிருக்காங்க ஜிடிபி. அங்கேயுமே வந்து நுகர்வு அப்படின்றது கம்மியா தாங்க இருக்கு, கன்சியூமர் கன்சப்ஷன் அப்படின்றது கம்மியா இருக்கு. பட் எக்ஸ்போர்ட்ஸ்ல டாப்பா இருக்காங்க சைனா, அதனால நல்ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. அடுத்து டெஸ்லா எடுத்துக்கிட்டோம்னா மாடல் ஒய்யை இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. 60 லட்சம் ரூபாங்க, ஆர்டபிள்யூடி ரியர் வீல் டிரைவ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 60 லட்சம் ரூபா அப்படின்றது விலை ரொம்ப ஜாஸ்திங்க. யூஎஸ், சைனா, ஜெர்மனி இங்கெல்லாம் இந்த மாடல் ஒய்யோட பிரைஸ் எவ்வளவு இருக்கோ அதை விட இங்க அதிகம். இந்த லாங் ரேஞ்ச் ஆர்டபிள்யூடின்னு எடுத்துக்கிட்டோம்னா 68 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கே ஷேப் ரெக்கவரியில, அதாவது ப்ரீமியம் பிராண்ட்ஸ் ஹையர் அண்ட் மாடல்ஸ்லாம் நல்லா சேல்ஸ் ஆகுதுங்க. அதனால டெஸ்லாவுக்கும் நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து இண்டிகோ ஷேர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டெலிகம்யூனிகேஷன் பத்தி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஏவியேஷன் ஏர்லைன் செக்டாரும் ரொம்ப காஸ்ட்லிங்க. அதனாலதான் நம்ம பெரும்பாலும் அதை கன்சிடர் பண்றது இல்லை. பட் இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர்லியர் டேஸ்ல, அதாவது 2500 3000 ரேஞ்சில் ஒரு நண்பர்லாம் வந்து வாங்கியிருந்தேன், ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. இண்டிகோவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஷேர் இருக்குங்க. ப்ரீவியஸ் டேஸ்ல கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். அடுத்து வேபா குளோபல் அப்படின்னு நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் பிசினஸ்ங்க. ஸ்மால் கேப் வந்து கன்சிடர் பண்றதுக்கு, ஃப்ரெஷ்ஷா கன்சிடர் பண்றதுக்கு இது நல்ல நேரமே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும். எஃப்ஐஐஸ் அதுலயும் வித்துக்கிட்டே இருக்காங்க. ரெவன்யூ ப்ராஃபிட்ஸ்ல ஒரு ஸ்டெடியான க்ரோத் வந்து பார்க்க முடியலங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க வேபா குளோபலை பொறுத்த வரைக்கும். அடுத்து அசோகா பில்கான் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோங்க. அதாவது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி தான் 0.5க்கு பக்கமா இருக்குங்க. ஸோ இவ்வளோ டெட் டு ஈக்விட்டி ஒரு ஸ்மால் டு மிட் சைஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரி எல்என்டியவே கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். 1.2 1.3 இருக்குங்க. பட் எல்என்டிலையும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. எஃப்ஐஐஸ் எல்என்டியை தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தா எல்என்டியை கன்சிடர் பண்றது ரொம்ப சேஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கேஆர்பிஎல் பத்தி கேட்குறாங்க. அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 250 30 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி 320 340 வெளில வந்துட்டேங்க. பொறுமை இல்லாமல் வந்துட்டேன். பட் நல்ல நிறுவனம் தான், டெட் ஃப்ரீ, பட் ரிலையன்ஸ் பேக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்ல பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல இருக்கும். பிரைஸ் டு புக் நான் பார்த்தப்போ 1.5 கீழே தான் இருந்துச்சு. இப்போ 1.5 கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மேபி 1.6 or 1.7 ரேஞ்சில் இருக்கும். வெயிட் பண்ணி கன்சிடர் பண்றது நல்லதுங்க. கேஆர்பிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபுட் பிசினஸ் தான். நம்மளுக்கு தான் ஃபுட் பிசினஸ்க்கு ஐடிசி இருக்கு, அதை எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது அப்படியே தூக்கி ஐடிசியில கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இது என்னுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ஜிஎம் பிவரேஜ் பத்தி கேட்கறாங்க. குறிப்பா அந்த ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டியை செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நண்பர் கேட்டதுல இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். டீடைல் கிடைச்ச வரைக்கும் எனக்கு பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அவங்க வேற வேற பிசினஸ் எதுல எல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் தொடர்ந்து ஸ்டடி பண்ணணும். பட் இப்போதைக்கு கடன் கிடையாது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு 3% இறங்கி இருந்துச்சு. ஸ்மால் கேப்னு ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். மார்க்கெட் விழுகிறப்ப நிறைய விழும். ஸோ 1 2 தான், அதுக்கு மேல நம்ம சைட் போகக்கூடாது. ஹிண்டால்கோ பத்தி கேட்டிருக்காங்க. ஹிண்டால்கோ இப்பயுமே நல்ல கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. பட் நான் தான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும். டாடா ஸ்டீலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் கன்சிடரபிள் ரேஞ்சுக்கு வந்தா மட்டும்தாங்க கன்சிடர் பண்ணுவேன்.
அது நிறைய ஏர்னிங்ஸ் கொடுத்து 160க்கு மேல இருக்கு. 108 கீழே வந்தா பார்ப்பேன், இல்லாட்டி அந்த பக்கம் போக மாட்டேன். அடுத்து டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டர் கிராப் ரெண்டுமே வந்து எனக்கு 15% நெகட்டிவ்ல இருக்கு சார், தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து ஸ்ட்ராங்கான பேக்கப், தென் கேஷ் ரிசர்வ்ஸ் எல்லா ரெண்டுக்குமே இருக்கு. தென் செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன்லாம் வந்துட்டாங்க. டாடா குரூப் ஒரு 150 இயர்ஸ்க்கு பக்கமா இருக்கும். தென் ஹீரோ எடுத்துக்கிட்டோம்னா 65 to 70 இயர்ஸ் அவங்க சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப விடா வரைக்கும் வந்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதாங்க இது ரெண்டுமே. அடுத்து சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. சார் நான் வந்து 250ல லாக் ஆயிருக்கேன், ஒரு 70 ஷேர்ஸ் பக்கமா இருக்கு, ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம முக்கியமா அப்டேட்ஸ் கொடுக்கறது எதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ப்ரொமோட்டர் Q4 ஃபினான்ஷியல் 25லயே அவரோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ப்ரொமோட்டர் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்றாரு அப்படின்னா நல்ல ப்ரொமோட்டர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அதை ஸ்டடி பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ வந்து 112 தான் இருந்துச்சு ஷேர் பிரைஸ். இப்பயும் ரொம்ப எல்லாம் மேலே ஏறிடல, ஆவரேஜ் பண்றதுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கு சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ நம்ம தொடர்ந்து கம்பெனியோட அப்டேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்றதுக்கு காரணமே இதுதாங்க. நம்மளுக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். 250, 130 அப்படின்னா நீங்க வந்து 70 தான் வச்சிருக்கீங்க. ஸோ ஈஸியா ஆவரேஜ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தாங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சான்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியுது. கடைசி 2-3 நாள்ல ஒரு 4% பக்கமா இறங்கியிருக்கு. மறுபடியும் 70 கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1.5 பிரைஸ் டு புக் வர்ற வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றவங்களுக்காக இதை சொல்றேங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.